விடாமுயற்சி வந்து ஆக்சுவலி பொங்கலுக்கு வந்து வச்சுங்களேன், இதை தாண்டி ஒரு பெரிய வசூலாக மாறி இருக்கும். அதாவது 9 நாளுக்குமே புக்கிங் போயிருக்கும். ஒர்க்கிங் டேலாம் இவ்வளோ பெரிய புக்கிங் ஆகுதுன்னா அது ஒன் மேன் கால் த கிங் ஆஃப் ஓப்பனிங் அஜித் சார். அஜித் சார் படத்தை கொண்டு வரீங்கனாலே நீங்கள் கலெக்ஷன் பற்றி பேசுவாங்க. அது ஒரு மினிமம் கேரண்டி படம் பண்ணிடும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 125 கோடின்றது 100%. இது 125 கோடி 200 ஆகுதா 250 ஆகுதான்னு படத்தை பொறுத்து இருக்கு. ஆனால் 125 கோடின்றது அவருக்கு கேரண்டி. அப்போ அவருக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் வந்துருச்சு இல்லை. அதே மாதிரி ஓவர்சீஸில் அவருக்கு ஒரு மினிமம் கலெக்ஷன் வந்துடும். கர்நாடகா கேரளா வந்துடும். நம்ம ஒரு படத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கூவி வித்துட்டு இருக்கோம்னு நினைப்போம். கரெக்டாக நம்ம போய் ரிக்வெஸ்ட் பண்ணி சார் எப்படியாவது படத்தை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லுவோம். ஆனால் அஜித் சார் வந்து அதை பற்றி கவலையப்படாது. 800லேருந்து 900 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது. இது வந்து சோலோ ரிலீஸ் கிடைக்குதுன்றதை விட நான் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். இதில் அஜித் சார் வந்து இப்படி எதிர்பார்த்து வராதிங்க, இப்படி வாங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். கரெக்டாக இந்த படத்தை வந்து ஒரு கதை அம்சமுள்ள படம். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். எல்லா ஃபேமிலியும் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா ஃபேமிலியும் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். தன்னம்பிக்கையுடைய மிகப்பெரிய உச்சமாக நான் எப்பவுமே அஜித் சாரை பார்ப்பேன். அந்த தன்னம்பிக்கை உச்சம் தான் அவருடைய அந்த மேக்கப்பும் அந்த செட்டப்பும். மேக்கப்பே வேணாம், 2 பேர் தான் அவர் கூட வராங்க. மேக்கப்பே போட்டுக்கிறது இல்லை. ஜஸ்ட்டு சிம்பிள் என்னோடய லுக் என்னவோ அதுதான் படம். நான் அந்த கேரக்டர் தான் இருப்பேன். நான் அதுக்காக வந்து மேக்கப் போட்டு என்னை கலர் மாற்றிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் கதைக்கு தேவைப்படும் போது என் உடம்பை குறைச்சி நான் யூத்ஃபுல்லாக ஒரு லுக்கு காமிக்கணும். ஏன்னா நான் லவ் பண்ணுறேன், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு 28-30 வயசு காமிக்கும் போது நான் இவ்வளோ சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் ஒரு 40 வயசு ஆள் மாதிரி போக முடியாது. அப்போ அஜித் சார் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் அந்த கேரக்டர் தேவைப்படும் போது அதை பண்ணுறாரு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். அஜித் சாரோட படம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ப்ரீ புக்கிங் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அஜித் சார் படம்னாலே அந்த ஒரு கிரேஸ் இருக்கும்ல சார். கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லும்போது படம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? பயங்கரமாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்குது. ஏதாவது விடாமுயற்சி வந்து ஆக்சுவலி பொங்கலுக்கு வந்து வச்சுங்களேன், இதை தாண்டி ஒரு பெரிய வசூலாக மாறி இருக்கும். அதாவது 9 நாளுக்குமே புக்கிங் போயிருக்கும். அந்த ஹாலிடே இருந்ததுல அந்த 9 நாளைக்கும் பொங்கலுக்கு வந்திருந்தால் எப்படி இருக்கும் கலெக்ஷன் நினச்சி பாருங்கள். லைக்காக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டராக மாறி இருக்கும். இது ஒர்க்கிங் டே, நம்ம சொல்கிறது ஒரு தேர்ஸ்டேன்றது ஒர்க்கிங் டே, ஃப்ரைடேவும் ஒர்க்கிங் டே. அதை மீறி இவ்வளோ பெரிய ஓப்பனிங். அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஓப்பனிங். சாட்டர்டே சண்டே பற்றி சொல்ல வேணாம், எல்லாரும் வந்து டிக்கெட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வீக்கெண்டுன்னு யாரெல்லாம் இது பண்ணலையோ அது வந்துடுவாங்க. ஆனால் ஒரு ஒர்க்கிங் டேலாம் இவ்வளோ பெரிய புக்கிங் ஆகுதுன்னா அது ஒன் மேன் கால் த கிங் ஆஃப் ஓப்பனிங் அஜித் சார். இப்போ விஜய் சாருக்கு எப்படி ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு கிடைக்கும். இது தமிழ் சினிமாவில் ஒரு 20 வருஷமாக அது நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த இது வந்து திருப்பி அவர் காமிச்சிட்டே இருக்கார். நீங்கள் எவ்வளோதான் சொல்லுங்கடாடி, என்னை பற்றி எதாவது சொல்லிட்டு போங்க, பேசிகிட்டே இருங்க. ஆனாலும் என் படம் வரும்போது வர நாள் தான் பண்டிகை நாள், மக்கள்லாம் புக்கிங் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி வச்சுருக்காருல, அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவருடைய அந்த சக்ஸஸாக தான் பார்க்குறேன். லைக்காக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 கோடியை இந்தியன் சினிமாவில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு மாபெரும் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமாக அமையும் போது அவங்க தொடர்ந்து பல படங்கள் பண்ணுவாங்க, பல புது விஷயங்கள் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த படம் நாளைக்கு ஆரம்பிக்கிற துவக்கம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் தான் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். சார் அஜித் சாரோட கான்ஃபிடென்ஸை பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போதுன்னு அப்டேட் வந்து கடைசி வந்து ஒரு கொஞ்சம் காரணங்களால போஸ்ட்போன் ஆகுது. மயில் திருமணி சார் அப்செட் ஆகிட்டாரு, எல்லாருமே அப்செட் ஆகிட்டு இருக்கும்போது அஜித் சார் வந்து என்னைக்கு நம்ம படம் வருதோ அதுதான் பண்டிகை அப்படின்னு சொல்கிறது அவரோட இத்தனை வருஷம் சினிமா கரியரை வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறான்னு இருக்குல்ல சார்? அவர் எப்போவுமே அப்படி தான் வாழ்ந்திருக்காரு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல ரசிகர் மன்றமே வேணாம் அப்படின்னு கலைச்சது அவர் தான். அப்போ எவ்வளோ நம்பிக்கை. நான் சொல்கிறது இப்போ இல்லை, இப்போது ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்கிட்டு நம்ம அடுத்த கட்டமாக அரசியல் கொண்டு போகணும் அப்படின்ற பிளான் பல நடிகர்கள் இருக்குது. விஜய் சார் விட்டுருங்க, எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அதான் நடந்துட்டுருக்கு. அதனால் யாருமே நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஆனால் இவரே சொல்கிறாரு, எனக்கு ரசிகர் மன்றமே வேணாம், உங்கள் ஃபேமிலியை பார்த்துங்க, உங்கள் வாழ்க்கையை பார்த்துங்க, உங்கள் கரியரை பார்த்துங்க, பிடிச்சிருந்தா என் படத்தை பாருங்கள், பிடிச்சிருந்தா. அப்போ என்ன அர்த்தம், எனக்காக நீ ஃபைனான்ஷியலி எதுவும் கமிட் பண்ணாத, எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாத அப்படின்றதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு மனிதனுக்கு எவ்வளோ தன்னம்பிக்கை இருந்தால் என் படம் நல்லா இருந்தால் வந்து பாரு. ஆனால் அவர் எந்த வகையிலும் வந்து அதுக்காக வந்து என் படம் வெற்றி அடையாதுன்னு சொல்லலை, அவருடைய சம்பளத்தை வந்து குறைச்சி கொடுங்கன்னு சொல்லலை. அவர் வந்து எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அது வந்து ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. அதனால் வந்து நான் அவங்கள ப்ரெஷர் பண்ண விரும்பல. கண்டிப்பாக என் படத்தை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்க விரும்பல. நான் எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி படத்தை கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே எனக்கு என்னுடைய இதுபடி தான் நடக்குது. எனக்கு பிடிச்ச கதை, நான் பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன், பிடிச்ச மாதிரி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை பாருங்கள் அப்படின்றது எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கையோட உச்சம். எத்தனை பேர் இது சொல்ல முடியும்? நம்ம ஒரு படத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கூவி வித்துட்டு இருக்கோம்னு நினைப்போம். கரெக்டாக நம்ம போய் ரிக்வெஸ்ட் பண்ணி சார் எப்படியாவது படத்தை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லுவோம். ஆனால் அஜித் சார் வந்து அதை பற்றி கவலையப்படலை. இன்றைக்கி அந்த தன்னம்பிக்கைக்காக தான் அவருக்கு 10 வருஷம் விருது கொடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன்.
அதாவது தன்னம்பிக்கையின் உச்சம், அதாவது தனிப்பட்ட முறையாக ஒரு மனிதன் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து வெரி டிஃபிகல்ட் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு தனி மனிதனாக வந்து இவ்வளோ பெரிய வெற்றிகளை குவிச்சு இன்றைக்கி ஒரு தனி மனிதனாக இவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக இருக்காருன்ற ஒரு ரெகக்னேஷனாக தான் நான் பார்க்குறேன் அந்த பத்மபூஷன் விருது. அதுவும் எல்லாமே சரியாக நடந்திருக்கு. அவர் வந்து அஜித்குமார் ரேசிங்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. பத்மபூஷன் விருதுன்றது அவ்வளோ பெரிய விருது. 3rd ISS சிவிலியன் விருதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க? இது கமர்ஷியல் படங்களை கொடுத்தாரு வெற்றி அடைஞ்சாருக்காக கிடையாது. ஒரு சைடில் ஸ்போர்ட்ஸ்ன்ற பேஷனையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம வெற்றிகள் குவிச்சிட்டே இருக்கணும். ஆனால் தன்னம்பிக்கையாக நம்ம வாழ்க்கையை வாழணும். எந்த வகையிலும் நம்ம வந்து பயப்படக்கூடாது, எதை பற்றியும் பயப்படக்கூடாது. நம்ம உழைப்பு மேலே நம்பிக்கை வைக்கணும், அது நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஃபேமிலி பத்திரமா பார்த்துக்கின்ற வேல்யூஸ்க்காகவும் அவருடைய தன்னம்பிக்கைக்காகவும் கிடைச்ச மாபெரும் விருதாக நான் பார்க்குறேன். ஓகே சார், தமிழ்நாட்டிலே நாளைக்கு சோலோ ரிலீஸ் ஆஃப்டர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சாருக்கு ஒரு சோலோ ரிலீஸ் கிடைக்குது. ஏன்னா அந்த ஒரு அஜித் விஜய் அந்த போட்டிக்கு அப்புறம் ரீசெண்டாக ஒரு சோலோ ரிலீஸ் கிடைக்குது. இது எவ்வளோ ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும்? 800-900 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது. இது வந்து சோலோ ரிலீஸ் கிடைக்குதுன்றதை விட நான் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரு 52 வாரங்கள் இருக்குன்னா 26 வாரங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள் வரணும், 26 வாரங்கள் வந்து சின்ன படங்கள் வரணும். இப்போ இந்த 26 வாரங்களும் என்ன நடக்கும் தெரியுமா? பெரிய பெரிய படங்கள்லாம் வரும்போது சோலோ வரணும். அந்த வாரம் ஜேன்னு கூட்டம் வந்துடும். அந்த படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் 2வது வாரமும் கண்டினியூ ஆகும் பல தியேட்டரில். அப்படியே 800-900 திரையரங்குகள் கண்டினியூ ஆகுது. ஒரு 500 திரையரங்குகள் கண்டினியூ ஆனாலும் அந்த படத்துக்கு மாபெரும் வெற்றி. ஒரு வாரத்தில் பெரிய கலெக்ஷன் வந்துடும். இன்றைக்கி பெரிய நடிகை நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் 7 நாட்களோ இல்லை 8 நாட்களோ தான் 80% வசூல், ஆர் 70-80%. நீங்கள் எடுத்து பாருங்களேன், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 7-8 டேஸில் கலெக்ஷன் பிறகு அது பிறகு வர கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். படங்கள் பார்த்தீங்கன்னா 600 கோடி போட்டிருப்பாங்க, ஆனால் முதல் வாரத்தில் 450 கோடி பண்ணியிருக்கும். கரெக்டாக? அப்போது 2-3 வாரம் கழிச்சு என்னடா 150 தான் வந்ததா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் சினிமா. 8 நாளில் எல்லோரும் பார்த்துருவாங்க. யாரெல்லாம் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறாங்களோ எல்லோரும் 8 நாளில் பார்த்துருவாங்க. தர்ஸ்டே வந்ததுன்னா 8 நாள், ஃப்ரைடே வந்ததுன்னா 7 நாள். அப்போ அது பிறகு வரவங்களாம் ரெசிடியல் ஆடியன்ஸ்னுவாங்க, அதாவது மீதி ஆடியன்ஸ், அவங்களாம் வந்து பார்ப்பாங்க. அது ஒரு 150 கோடி தான் வரும். அப்போது ஒரு வாரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு வாரத்தினுடைய கலெக்ஷனை 2 பெரிய படம் வந்தால் டிவைட் ஆகுமா இல்லையா? இப்போ நீங்கள் வாரிசு திரும்பி எடுத்துட்டிங்கன்னா 2 படம் வந்து தொட்டு தான் 2 படமே சாதனை பண்ண முடியல. அந்த காலகட்டத்திலே நான் பல இன்டர்வியூவில் சொன்னேன், இந்த 2 படம் வர்றது வந்து இண்டஸ்ட்ரிக்கு நல்லதாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த படமே வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாற முடியாது. ஏன்னா 2 படம் டிவைட் பண்ணும். 2 பேரும் 350 அதாவது ஆளுக்கு 150 கோடி தான், அப்படி தான் 140-130 கோடி ஸ்பில் பண்ணிட்டாங்க. இதில் என்ன இருக்குது? இப்போ ஒரு படம் வந்ததுன்னா 250 கோடி அந்த படம் பண்ணியிருக்கோம். 2 வாரம் கழிச்சு இன்னொரு படம் வந்ததுன்னா அதுவும் 250 கோடி பண்ணும். இப்போ இது என்ன ஆகிடுன்னா 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடுன்ற ஒரு மைண்ட் செட் வேறு இருக்குது. நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா 2 படம் வந்துச்சுன்னா ஒரே டைமில் 4 வாரத்தில் எப்படி வந்துட போகுது? 2 வாரம் கழிச்சு மைண்ட் செட் எப்படி போகும்னா, எதுக்காக 4 வாரத்தில் படம் வந்துடுது ஒரு நெகட்டிவாக போயிட்டுருக்குன்னா, ஆடியன்ஸ் மைண்ட் செட்டில் 2 வாரம் கழிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா 3வது வாரம் வரமாட்டேன்றாங்க. எப்படியும் அடுத்த வாரம் வந்துடும் ஓடிடியில், அப்போ பார்த்துக்கலாம், எதுக்கு இதுக்கு போய் 300 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. அப்போது 2 படம் ஒரே நாளில் வர்றது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் அது பாருங்கள், கலெக்ஷனில் பெரிய பாதிப்பு. இப்போது 2 வாரம் கழிச்சு இன்னொரு பெரிய படம் வந்ததுன்னா இண்டஸ்ட்ரி நல்லது. ஓகே, 3 வாரம் கழிச்சு வந்தால் இன்னும் நல்லது. ஸோ இப்படி தான் இண்டஸ்ட்ரி இருக்கணுமே தவிர கிளாஷ் பண்ணி வரக்கூடாது. கிளாஷ் பண்ணி வந்தாலே 2 படத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். கலெக்ஷன் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும், இல்லை 60-40 70-30 இப்படி வரும். ஸோ நாங்கள் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, பெரிய எதிர்பார்ப்புற எந்த படங்களுமே கிளாஷ் ஆகக்கூடாது. 26 வாரங்கள் வந்துகிட்டே இருக்கணும். வாரம் அடுத்தது ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு வாரம் அப்படி வந்துகிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகிடுன்னா ஜேன்னு மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருப்பாங்க த்ரூ அவுட் த இயர். இல்லைனா அந்த பீரியட் மட்டும் வந்துட்டு அடுத்து வர மாட்டாங்க. அந்த ஃபெஸ்டிவல் பீரியடில் வந்துடுவாங்க. அது பிறகு பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம் வரலைன்னா சின்ன படங்களே அடுத்த 3 வாரம் வருது வச்சிங்களேன், திரையரங்கு பக்கம் வந்து உள்ளே பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் யாருக்கு தியேட்டர் வந்து பார்க்குறது, நான் ஓடிடியில் பார்த்துக்கிறேன், எப்படி ஒரு போயிடும். ஆனால் அதே இந்த வாரம் இல்லைப்பா, அடுத்த வாரம் இன்னொரு பெரிய படம்னா அப்போ திரையரங்கு வர ஹேபிட் போயிட்டே இருக்கும். திரையரங்கு வர ஹேபிட் எப்போ தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னா எவ்ரி 2 வீக்ஸ் ஒரு பெரிய படம் வந்துட்டே இருக்கும். அப்போ கிளாஷ் வரக்கூடாது. புரியுது சார். மயில் திருமணி சார் பற்றி பேசி ஆகணும். அவரோட இன்டர்வியூஸே வந்து ஒரு மாதிரி வைரல் கான்ஃபிடென்ஸாக இருக்காரு. அவரோட தமிழ் பேச்சுக்கு அவ்வளோ மக்கள் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. எப்படி சார் அந்த மனுஷன் மயில் திருமணி சார்? எனக்கு அவர் மேலே ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவருடைய தமிழ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆளுமை, தமிழ் மேலே இருக்கிற ஆளுமை, அவருடைய கம்பீரம், குரலில் இருக்கிற கம்பீரம், அந்த ஆங்கிலத்திலும் பெரிய புலமை. இப்போது அவர் வந்து ஒரு பர்சனாலிட்டி, அவர் வந்து ஒரு பர்சனாலிட்டியாகவே பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி. அவருடைய பேச்சில் அந்த கான்ஃபிடன்ஸ் வருது இல்லை. அதை விட நான் எப்படி நிறைய வீடியோவில் அவர் அப்ரிஷியேட் பண்ணி பேசணும்னு சொன்னேன்னா, ஒரு இயக்குனர் நினச்சிருந்தான்னா பூஸ்டப் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இல்லை, இதில் அஜித் சார் வந்து இப்படி எதிர்பார்த்து வராதிங்க, இப்படி வாங்க, உங்களுக்கு பிடிக்கும் அந்த படம். ஏன்னா நீங்கள் இப்படிலாம் அஜித் சார் இப்படிலாம் எடுத்த உடனே ஒரு இது பார்த்தோன்னே அடிக்கணும் 10 பேர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் பண்ண மாட்டார். ஓகே, இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம் என்ற படம் ஏன் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட வெற்றிக்கு வந்து அவன் போலீஸ்காரன், ஒரு சாதாரண போலீஸ்காரன் வந்து மோகன்லால் சார் அப்படி அடிப்பான். ஞாபகம் இருக்கா? அந்த சீன்லலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அடிப்பான்.
அவர் அடி வாங்கிட்டு அப்படியே நிற்பார், குழந்தைங்க பயப்படும். மோகன்லால் சார் பல படங்களில் 20 பேர் 30 பேர் அடிச்சிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனால் அந்த சீனில் அவர் அடி வாங்கும்போது காரணத்தோடு தான் பண்ணுறாரு. தன் குடும்பம் தான் முக்கியம். இப்போ நான் அவனை வந்து அடித்து நான் ஜெயிலுக்கு போகிறது முக்கியம் கிடையாது. நான் ஜெயிலுக்கு போகிறது என்னமே கிடையாது. நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், என் குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போது நான் அடி வாங்கிறதுக்கு ரெடி அப்படின்றதான் ஹீரோயிசம். ஹீரோயிசம் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு 10 பேர் அடிக்கிறது ஹீரோயிசம் கிடையாது. அதை வந்து மோகன்லால் சார் திருஷ்யனில் பண்ணதோடு தான் இன்னைக்கு வரையும் ஐகானிக் படமாக இருக்குது. அதை தான் தமிழில் நம்ம பாபநாசன் பார்த்தோம். அதுலேயும் கமல் சார் அடி வாங்குவார், மிதி மிதிப்பான். அதெல்லாம் வந்து தாங்கிப்பார் தன் குடும்பத்துக்காக. ஸோ ஒரு கேரக்டராக வாழறது இருக்குல்ல, அதுதான் வந்து ரியல் ஹீரோயிசம்ன்றதை அவ்வளோ அழகாக சொல்கிறார். இதில் அவர் வந்து அந்த மாதிரி ஹீரோயிசம் பார்த்துறாதீங்க, 100 பேர் அடித்து தள்ளுறது அந்த மாதிரி ஹீரோயிசம் கிடையாது. அவருக்கு ஒரு நீடு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து தன் மனைவியை காப்பாற்றணுன்ற ஒரு நீடு இருக்கும்போது அந்த டெஸ்பிரேஷன் தான் இருப்பார் தவிர 100 பேர் அடிச்சுக்கிட்டு பிரச்சனையில் போய் மாட்டார். அப்போ நான் ஹீரோயிசமாக காமிக்காமல் யதார்த்தமான ஒரு ஹீரோ, ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவர் எப்படி போராடி தன் மனைவியை மீட்டுறாரு அப்படின்றதான் கதைன்னு வரும்போது அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ ஹீரோனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா அது யதார்த்தத்தோடு போகும். அந்த யதார்த்தத்தோடு போய் அதில் ஒரு ஹீரோயிசம் வந்து நிற்கும். ஏன்னா ஒரு டெஸ்பிரேஷனில் கடைசியில் என்ன ஆகும், நம்ம எல்லாருமே ஒரு ஹீரோவாக மாறுவோம். நம்ம எல்லாருமே பண்ணுவோம். ஒரு ஸ்டேஜ் வரையும் தான் நம்ம அடங்கி போவோம். ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படியாவது வந்து டெஸ்பிரேஷன் வரும்போது எல்லாம் பண்ணுவோம்ல. அப்படி ஒரு கேரக்டர் ஆர்க்கோட ஒரு அருமையான ஒரு கதை உருவாக்கியிருக்காங்க. அதில் பல கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அர்ஜுன் சார் நான் எதிர்பார்க்குறேன். என்ன இது ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது பிறகு ரெஜினா வந்து அஜித் சாரும் ரெஜினா வர ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது ரெண்டுமே. த்ரிஷா மேடமும் அஜித் சாரோட காம்பினேஷன் வந்து அவ்வளோ யூத்ஃபுல்லாக, என்னடா இது கிரீடம் அப்போ பார்த்தர்ல அதே மாதிரி இருக்காங்களே இவங்க, என்ன இவ்வளோ இளமையாக இருக்காங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோணுது இல்லை. ஸோ அந்த ஒரு இளமை எல்லாமே இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறத வந்து மகிழ் சார் ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை விட அவர் கரெக்டான ஒரு எதிர்பார்ப்பை இந்த படத்துக்கு உருவாக்கியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஓவராகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இந்த படத்தை வந்து ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படம். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், எல்லா ஃபேமிலியும் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா ஃபேமிலியும் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதை விட யாரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறாங்களோ குடும்பத்தை, அவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்குன்றதை சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்பே போகிறோம். இப்போ இதுவுமே வந்து அஜித் சார் பார்த்துப்பாரு. எப்படின்னா 9 o'clock ஷோவுக்கு பிறகு அஜித் சாரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த படம் மாபெரும் வெற்றி. ஸோ அது பிறகு மகிழ் சாருக்கும் அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். இது எப்படிப்பட்ட படமாக அஜித் சாரை 2 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறோம். ஏன்னா துணிவில் பார்க்கும்போது அந்த ஸ்டைலிஷு வேக்கினஸ்ஸு ஞாபகம் இருக்குது, அந்த கன்னை வச்சுட்டு அவர் வேக்கியாக போடுவார். அதெல்லாம் வந்து என்னடா ஸ்வாவ், இந்த மாதிரி ஒரு ஸ்டைலு, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு நினச்சோம்ல. இந்த படத்தில் அப்படி பார்க்காம ஒரு பர்ஃபார்மன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஐ எம் வெயிட்டிங். நாளைக்கு 4 மணிக்கு நாளைக்கு காலையில் 9 மணிக்கே காட்சி பார்க்க போகிறேன். ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம். ஒரு டேரக்டரோட கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. ஏன்னா இதுவரை நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் வந்து கலெக்ஷனை பற்றி பேசவே இல்லை இன்னும் எங்கேயுமே. விஜய் சார் படமாக இருக்கட்டும், ரஜினி சார் படம் எடுத்தோன்னே அந்த 500 கோடி 600 கோடின்னு பேசுகிறப்ப ஒரு ஸ்டார்டம் படம் இதுவரை கலெக்ஷனை பற்றி யாருமே பேசலை. டேரக்டரும் பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ஸாக மணியை பற்றி எந்த வார்த்தையும் விடலை. அஜித் சாரை பற்றி கதையை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு. நிறையா நெகட்டிவ் இதெல்லாம் எதுவுமே பேசாமல் இருக்கார்ல, அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் அஜித் சார் படத்தை கொண்டு வரீங்கனாலே நீங்கள் கலெக்ஷன் பற்றி பேசுவானா, அது ஒரு மினிமம் கேரண்டி படம் பண்ணிடும். இப்போது தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஒரு 125 கோடின்றது 100%. இது 125 கோடி 200 ஆகுதா 250 ஆகுதான்னு படத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் 125 கோடின்றது அவருக்கு கேரண்டி. அப்போ அவருக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் வந்துடுச்சு இல்லை. அதே மாதிரி ஓவர்சீஸில் அவருக்கு ஒரு மினிமம் கலெக்ஷன் வந்துடும், கர்நாடகா கேரளா வந்துடும். இப்போ நான் எதுக்கு டோட்டல் பண்ணி இதெல்லாம் சொல்லணும்? ஏன்னா அவருக்குன்னு ஒரு டோட்டல் இருக்குல்ல. மகிழ் சாருக்கும் அது தெரியும், லைக்காவுக்கும் தெரியும். எனக்கு என்ன ஆச்சரியன்னா ஒரு ஈவெண்ட் கூட பண்ணல இவங்க. இது லைக்கா அது நடந்ததா ஏன்னா நினச்சிருந்தா அவங்களே பண்ணியிருக்கலாம், கரெக்டுங்களா? அது அஜித் சார் இல்லைனாலும் அவங்க வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணி ஒரு ப்ரீலீஸ் ஈவெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணலாம். ஏதாவது அர்ஜுன் சார்லாம் வந்துருவார், த்ரிஷா வந்திருப்பாங்க, ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் பண்ண மாட்டேனாங்கன்னு அஜித் சார் கிளியராக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். எதுவுமே பண்ணாதீங்க, நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். என் படம் வந்தாலே அது பண்டிகை நாள் மாதிரி, என் படம் ரிலீஸ் ஆனாலே அதுவே ஈவெண்ட் மாதிரி தான். இதுக்கு ஒரு தனியாக ஈவெண்ட் பண்ணி அங்கே வந்து எல்லாரும் பேசி நேரு ஸ்டேடியத்தில் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு குவைட்டாக ஒரு படம் வருது இல்லை, அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி. அந்த கலெக்ஷன் அது பிறகு ரிஃப்ளெக்ட் பண்ணோம். கவலைப்படலாம் சார். அஜய் சார் ஏன் சார் ரொம்ப அவரை வந்து ஹீரோயிசமாக காட்டிக்கவே மாட்டார்? ஏன்னா இப்போ மயில் திருமணி சார் சொல்கிறாரு, நேற்று ஒரு நாங்கள் எடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அந்த ஒரு 4 கட்டமாக படம் இருக்குது, அதில் வந்து ஒரு இதில் சார் நீங்கள் பிளாக் அடிச்சு அதெல்லாம் வேணாம் மயில் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயிசமாக அவர் போர்ட்ரே பண்ணதில்லை. அஜர்பைஜானில் வந்து ஒரு 10 பைக் வந்து நிற்குதான். அஜய் சார் கொடுங்க நான் ஓட்டி பார்க்குறேன்றப்ப இதெல்லாம் உங்களால் ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்னாராம்.
கொடுக்க ட்ரை பண்ணுறேன்னு சாவியை வாங்கிட்டு அந்த ஒரு ரொட்டீன் போடவும் அவரை யார் நீங்கள் அப்படின்ட்டு பயந்துட்டாராம். ஸோ அந்த ஹீரோயிசத்தை அவர் வளர்த்துக்கவே மாட்டார். நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு இதில் அந்த அது இந்த சினிமாவில் முதல் முறை இந்த மாதிரிலாம் பண்ணது ரஜினி சார். ஏன்னா ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியில் வரும்போது அவருடைய பால்டு இதெல்லாம் வந்து ஓப்பனாக காமிக்க ஆரம்பிச்சார். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு பயப்படவே இல்லை. நான் சொல்கிறது 30 வருஷம் முன்னாடி எல்லாருமே பயப்படுவாங்க, இது வரக்கூடாது. ரஜினி சார் இந்த மாதிரி வந்து வெளியில் வரும்போது கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு அந்த லுக்கோட, சினிமா வேறு வாழ்க்கை வேறு இப்படின்னு அவர். ஆனால் சினிமான்னு வரும்போது அந்த லுக்கு வர மாட்டார் ரஜினி சார். அது வந்து இளமையான ஒரு லுக்கில் தான் அந்த ஒரு இதில் வருவார். ஆனால் அந்த மோல்டை பிரேக் பண்ணது அஜித் சார். 2 இதுலேயும் ஒரே மாதிரி என்ன சொல்கிறாரு, நான் ரியல் வாழ்க்கையில் எனக்கு சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வருதுன்னா என் படத்துலேயும் அப்படி தான் இருப்பேன் நான். அதாவது என் வயசை நான் காமிக்கிறது தயங்க மாட்டேன், என்னுடைய என்ன யதார்த்தமோ நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் எப்போ ஆரம்பிச்சிட்டார். முதல்ல அவர் வீரம் பண்ணும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வராருன்னு. அப்புறம் வேதாளம், அப்புறம் எல்லா படமும் என்னடா இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு. விஸ்வாசம் படத்தில் இவ்வளோ கிரேயரோட இருப்பார். என்னடா இந்த மனுஷனுக்கு இவ்வளோ நம்பிக்கை. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குல்ல, நம்மளை அங்கிள் ஆக்கிடுவாங்களோ இந்த உலகம் ஃபுல்லாக. கமெண்ட்டில் போடும்போது எனக்கெல்லாம் அங்கிள் டே உன் வயசுலேயே எனக்கு தெரியாது என்ன அங்கிள்னு சொல்கிறேன். ஏன்னா அவனை பொறுத்தவரையும் உங்கள் ஏஜை வச்சுட்டு அவன் அங்கிள் தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படல. நான் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு நீ அங்கிள் சொன்னால் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ என்னவாது சொல்லு, நீ தாத்தா சொன்னால் கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. அதுதான் நான் சொன்னேன், தன்னம்பிக்கையுடைய மிகப்பெரிய உச்சமாக நான் எப்போவுமே அஜித் சாரை பார்ப்பேன். அந்த தன்னம்பிக்கை உச்சம் தான் அவருடைய அந்த மேக்கப்பும் அந்த செட்டப்பும். மேக்கப்பே வேணாம், 2 பேர் தான் அவர் கூட வராங்க, மேக்கப்பே போட்டுக்கிறது இல்லை. ஜஸ்ட்டு சிம்பிள், என்னுடைய லுக் என்னவோ அதுதான் படம், நான் அந்த கேரக்டர் தான் இருப்பேன். நான் அதுக்காக வந்து மேக்கப் போட்டு என்னை கலர் மாற்றிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் கதைக்கு தேவைப்படும் போது என் உடம்பை குறைச்சி நான் யூத்ஃபுல்லாக ஒரு லுக்கு காமிக்கணும். ஏன்னா நான் லவ் பண்ணுறேன், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு 28-30 வயசு காமிக்கும் போது நான் இவ்வளோ சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஒரு 40 வயசு ஆள் மாதிரி போக முடியாது. அப்போ அஜித் சார் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் அந்த கேரக்டர் தேவைப்படும் போது அது பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு தேவையில்லாத போது நான் நார்மலாக இருக்கலாமே, எதுக்கு வந்து இதுக்கு போய் நான் ஒரு செட்டப்பில் இருக்கணும், அதெல்லாம் அவருடைய தன்னம்பிக்கை தான். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும்.